Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவோட வளையல்ஸை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல என்னோட வளையல் ஆர்கனைஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க தயவு செய்து மறக்காம போய் பாத்துருங்க. இதுதான் அதோட வளையல் கலெக்ஷன். இதெல்லாம் எப்படின்னு தனித்தனியா நான் காமிச்சிருந்தேன், போய் பாருங்க. பாத்தீங்கன்னா இது என்னோட வளையல் கலெக்ஷன்ஸ். கீழே வந்துச்சாலே இல்லை, இதான் பாத்தீங்கன்னா என்னோட வளையல் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே இருக்க 2 ரேக் இருக்கு பாத்தீங்களா, இதுல பாப்பாவோட வளையலுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ண போறேன். எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்றது பாருங்க. பாப்பாவோட வளையல் கலெக்ஷன்ஸையும் காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாப்பாவோட வளையல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி வளையல் எடுத்தோம்னு சொல்லிட்டு. இது அழகா இருக்கா? இது ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், இடையில ஒவ்வொரு பாசி வச்சு அழகா இருக்கும் வளையல், பார்க்கவே அழகானா. வெயிட் கொஞ்சம் அதிகம், வெயிட்டா இருக்கும். இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கா, கைக்கு ஒவ்வொரு வளையல் தான். பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கும், கோல்டன் அழகா இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் வச்சுதுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, ரெயின்போ கலர்ல அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தாங்கன்னா அப்படியே மினுமினு தெரியும், பார்க்கவே அழகா இருக்கும். இது போன வருஷம் இந்த வளையல் தான் ரொம்ப ஃபேமஸா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுலதான் இந்த பாப்பாவுக்கு வாங்கினேன். அழகா இருக்கா? மேக்சிமம் கைக்கு ஒவ்வொன்றும் போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பேன். எனக்குமே அப்படிதான் வாங்குவேன். எனக்கு வாங்கினதுனாலே என்னமோ பாப்பாவுக்கும் அப்படிதான் வாங்கி பழகியாச்சு. இது அழகா இருக்கும், ஏதாவது பட்டுப்பாடு சட்டை ஏதாவது போட்டானா அது போடுறதுக்கு இது அழகா இருக்கும். இந்த வளையல் அழகா இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது பாப்பாவுக்கு பெருசா இருக்கும். இது இன்னும் அவளுக்கு பத்தவே இல்லை, இந்த வருஷம் தான் வாங்கினேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டிசைனும் கலரும். பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்ல ஸ்டோன் ஒர்க்கு ப்ளஸ் பாசி வச்சது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசைன் பிடிச்சிருந்ததுனால பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பா வளர்ந்து பிறகு போட்டுக்கலாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி போடுறது, இந்த டைப் கைக்கு ஒவ்வொன்று அழகா இருக்கும். இது அப்புறம் இது கிருஷ்ணர் வேஷம் போடுறப்போ வாங்கினது. பாசிலேயும் அந்த மாதிரி தான் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், பாசிலேயும் பாசி ப்ளஸ் இடையில ஸ்டோன் வச்சுருக்கும், ஒவ்வொரு ஸ்டோன் வச்சுருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது கைக்கு ஒன்று போடணும், அழகாக இருக்கும். ஒயிட் கலரில் நடுவில் ஸ்டோன் வச்சுருக்கும், பிங்க் கலர். அப்புறம் இது பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த வளையல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் வரும், இல்லை இந்த மாதிரி காம்பினேஷன் குந்தன் செட்டு வளையல். இதில் ஒரு பீட்ஸ் மாதிரி ஒன்று தொங்குச்சு. இது பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்தது. இங்கே ஒரு பீட்ஸ் மாதிரி தொங்கும், அழகாக இருக்கும். ஆனால் அவள் ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லையா, சொல்ல வேணும், பிச்சே எடுத்துட்டா, அப்பயே பிச்சை எடுத்துட்டா. அழகாக இருக்குல்ல? ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வளையல் அவளுக்கு பத்தும், அதனால் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏதாவது வெஸ்டர்ன் வியர் மாதிரி. பாப்பா அங்கேயே உட்காருமா, தயவுசெய்து அங்கேயே உட்காரா, தங்க பிள்ளையில அங்கேயே உட்காரு, அங்கேயே உட்கார், தள்ளி உட்கார். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மெட்டலில் ஸ்டோன் ஒர்க் வச்சது. ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஷேடோ வரும், ஷேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டாங்கன்னா இது போட்டால் சிம்பிளாக அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் மாதிரி மாட்டுறதுங்க, இது நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா இது பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கையிலே நிறையா வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது 3 ஒரே மாதிரி, ஆனால் வேறு கலர்ஸில் இருக்கும். ஃப்ளார்ஸு வேறு கலர்ஸில் மட்டும். இது ப்ரௌன் கலரு, இது ரெயின்போ கலர், மல்டி கலர்ஸில் இருக்கும். இது ஒயிட் கலர். இந்த 3ம் பிரேஸ்லெட் மாடல், இந்த 3ம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது போன வருஷம் இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு, இதுவும் பிரேஸ்லெட் மாடல் தான், எலாஸ்டிக் மாதிரி, இதுவும் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தா ரஃப்யூஸ் போடுற மாதிரி, இதுவுமே அழகாக தான் இருக்கும். ரஃப்யூஸ்க்கு போடுறது இது டபுள் கலரில். இது இந்த மெரூன் கலர் வளையல் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், காட்டுறேன்.
இந்த மெரூன் கலர் வளையல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது இந்த வருஷம் தான் எடுத்தது, ரஃப்யூஸ்க்காக எடுத்தது. என்னது மெரூன் கலரில் வெல்வெட் பேங்கிள். வெல்வெட் பேங்கிள் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, வெல்வெட் பேங்கிள்ஸில் வாங்கி பாப்பாவுக்கு ஒரு செட்டு. இது ஒன்று. இன்னொன்று எல்லோ கலர். ஆனால் இந்த எல்லோ கலர் எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேங்கிள்ஸில் மிங்கிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செட்டு வலையெல்லாம் வாங்கிடணும். அதில் இந்த த்ரெட் பேங்கிள் வந்துருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சது கவரிங் வளையல். கேரண்டியான வளையல் தான். கூட இது என்னது க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் ஸ்டோன் வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஒயிட் கலரு, இடையில க்ரீன் கலர் ரெட் கலர் ஸ்டோன் வச்சது. அப்புறம் அவ்வளோதான் பாப்பாவோட வளையல் கலெக்ஷன்ஸ். இதுவும் ஒரு ப்ரேஸ்லெட் தான். இதில் க்ரீன் கலரில் வேறு வாங்கியிருந்தேன், தொலைச்சி பிடிச்சி வைக்கி எங்கே போட்டானே தெரியல. இது ஒரு அழகாக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போடுறப்போ வாங்கினது. கிருஷ்ணர் வேஷம் போடுறப்போ வாங்கினது. அப்புறம் இதுதாங்க வாங்கி நான் ஏமாந்து போன ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டு வளையல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். இது இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். செட்டு வளையல் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கினேன். இவள் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆச்சு, தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு. அதுக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டெல்லாம் அப்படியே உரி வருது. இந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துட்டாலும் இந்த வளையல் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தைரியத்தில் தான் வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா வளையல் ப்ளைனாக இப்படி கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் வச்சுருக்கேன். த்ரெட்டெல்லாம் எடுத்துட்டா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த வளையலுமே நடுவில் இருக்க வளையலுமே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து தான் ஆசைப்பட்டு எடுத்தேன். ஆனால் என்ன, ஒரே நாள் தான் போட்டு, ஒரே நாளில் பூரா பிடிங்கி வந்துருச்சு. அழகாக இருக்குல்ல? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவோட வளையலை ஆர்கனைஸ் பண்ணுவோமா? சரிதான். பேங்கிள்ஸை ஃபுல்லாக ஒரு சைடாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி இந்த ஒரு ரோ இருக்குல்ல, அதில் இந்த ப்ரேஸ்லெட்ஸை ஃபுல்லாக, பாப்பாவோட ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இங்கே போட்டுருவோம். ஃபைனலி இதுவும் ரொம்ப அழகாக ப்ரேஸ்லெட். இப்போ ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாம் ஒரே இதாக வச்சு இந்த ப்ரேஸ்லெட்லாம் பின்னாடி சின்ன ரோவில் வச்சுருவோம். இப்படி வச்சாச்சு. இந்த மேலே இப்போ தாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இதான் ஆர்கனைசேஷன் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்தப்போ வாங்கின வளையல் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இது ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் இன்னும். இது பாப்பா பிறந்தப்போ அவளுக்கு போட்ட வளையல், அதனால் இது இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. நானும் இல்லை, எல்லாருமே குழந்தைங்களோட மெமரிஸ் இல்லையா, அதனால் பத்திரமா வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வளையல் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். அப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா கிளிப்பு, நம்ம கேட்ச் கிளிப் மாட்டுவோம்ல, அந்த கிளிப்பு வேணால் வரிசையை மாட்டிக்கலாம், அழகாக இருக்கும். அதுக்கு கூட யூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. இது 150 ருபீஸ் தான் மீஷோவில். பரவாயில்ல, ஒர்த்தபுளாக தான் இருக்குது. நல்லா வெயிட் தாங்குது. எவ்வளோ வளையல் மாட்டிருக்கேன், ஆனால் அந்த வெயிட்டு இந்த பேங்கிள் செட்டு தாங்குது. பரவாயில்ல. எனக்கு இந்த பேங்கிள் ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒன்றும் பெய்டு ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றி ஜஸ்ட் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோடய வளையல் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பாய்.